இவர்தான் ஆனந்த், மார்க்கெட்டிங் கம்பெனியில் ரெப்பு. நல்ல சம்பளம் தான், ஆனால் இவருடைய தேவைகள் அதிகம். எவ்ரிதிங்ஸ் ஓகே. அம்மா அம்மா, காலைல டிஃபன், மதியானம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுருக்கேன். மாத்திரையும் வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோ. அம்மா, நேற்று ஏன் சாப்பிடல? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் கேட்டது பதில் சொல்லு. நீ ஏன் சாப்பிடல? நீ சாப்பிட்ற டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். வெறும் வயிற்றில் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் 4 வாரத்தில் உனக்கு ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். ஆனந்த், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் கஷ்டம்னு உங்ககிட்ட சொன்னார்ல, இப்போ எதுக்குப்பா வீண் செலவு? இல்ல, அப்படி ஒன்றும் சொல்லியே. ஆப்ரேஷன் முடிஞ்சா எல்லாம் சரியாடும் சொன்னார். இல்ல ஆனந்த், ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி மாத்திரை, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ரேஷனுக்கு பணத்துக்கு எங்க போவ? எப்படி பெரட்டுவ? எங்கேயோ போயிட்டு எப்படியோ பெரட்டுற. நீ எது கவலைப்படுற? மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன். ஆனந்த், வீட்டு ஓனர் வந்தாருப்பா. ஏற்கனவே 3 மாசம் வாடகை கொடுக்கல. நம்ம கொடுத்த அட்வான்ஸும் தீரப்போதான். இந்த மாசமும் வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லிட்டாருப்பா. அம்மா, நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட நேற்று பார்த்து பேசிட்டேன். இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே வாடகை கொடுத்துடலாம். நீ ஏம்மா அதை பற்றிலாம் கவலைப்படுற? இன்னும் 1 வாரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இவங்க தான் சாவித்ரி. இவங்களுக்கு வரவுக்குள்ள வாழ தெரியாது. கடன் கடன் கடன். இவங்களுக்கு எப்படியாவது சொந்த வீடு கட்டணுங்கிறது தான் லட்சியம். பணம் என்னாச்சு? போன மாசமே வட்டி தரல, இந்த மாசம் லோன் வருதுன்னு சொன்னேன். சொல்லி 1 வாரமாச்சு, ஒரு பதிலையுமே காணுமே. ஐயோ அக்கா, மெதுவா பேசுங்க. அவர் காதுல விழுந்துற போது. அவருக்கு தான் நான் கடன் வாங்கினா பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஓ, இப்படி பேசுறது அவர் காதுல விழுந்துருமோ? எல்லாம் என் நேரமடி. சரி, சட்டு புட்டு நீ எப்ப பணம் வருதுன்னு கேட்டு சொல்லு. சரி, இருங்க இருங்க. என்னங்க சாப்பாடு? வேண்டாம்மா, நான் வரேன். என்னங்க ஒரு நிமிஷம். இல்ல,
இந்த மாசம் லோன் பணம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க தான் சொன்னீங்க, அதனால தான் கேட்டேன். சொன்னேன், இப்போ வரல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம இடம் வாங்குறதுக்காக தம்பி கிட்ட பணம் வாங்கியிருந்தோம்ல, அதை கேட்டு அப்பா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாருங்க. சாவித்ரி, நான் வாங்குற சம்பளம் ஆகட்டும், லோன் ஆகட்டும், என்னைக்காவது நான் பர்ஸ்ல வச்சா செலவு பண்ணிட்டு இருக்கேன்? லோன் கிடைச்சிருந்தா முத வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டேனா? இடம் வாங்கணும்னு நீ சொல்லும் போதே நான் சொன்னேன், கடை வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்லைன்னு. நீ கேட்டியா? இது தேவையா? இப்ப சொல்லு. இத பாரு சாவித்ரி, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழணும்னு உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆபீஸ்ல லோன் வாங்கி உன் தம்பிக்கு கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். இப்ப ஆபீஸ்ல என்னடான்னா, இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே முட்டுது, இதுல லோன் வேறையாங்கிறான். இத பாரு, எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப கொடுக்கறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. அப்படியே அவசரம்னா அந்த இடத்த வந்த விலைக்கு வித்துட்டு கடன் அடிச்சிட்டு சொல்லு. என்ன? இத பாரு, உங்ககிட்ட பிடிச்ச குணம் 1000 இருந்தாலும் பிடிக்காத குணம் இப்படி கடன் வாங்குறது தான். அம்மா அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னடி அம்மா உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறாப்ல? அக்கா ஒரு நிமிஷம்க்கா. பவானி குட்டி, நீ என்ன பண்ற? கடைக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு வா. 100 கிராம் வாங்கிக்க. என்ன சீக்கிரம் போ. என்னக்கா நீங்க? என் பொண்ணு சரியான கிராதகி. மாமியார் இல்லாத குறையா எல்லா விஷயத்தையும் என் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்து இந்த வீட்டையே 2 ஆக்கிடுவா. அது கிடக்கட்டும், என் பணம் என்னாச்சுன்னு கேட்டா நீ என்னடானா உன் புருஷன்கிட்ட உன் தம்பி பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. அவரு என்னடானா இடத்த வித்து கொடுத்துருன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இது சுத்தப்பட்டு வர மாதிரி தெரியல. ஐயோ அக்கா, உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? அவருக்கு தான் நான் வெளியில கடன் வாங்கினா பிடிக்காதுன்னு தெரியும்ல. உங்ககிட்ட நான் வாங்கின பணம் கூட நான் என் தம்பி கிட்ட வாங்கினதா தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப நான் அந்த வட்டி பணம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்ல, அதெல்லாம் அவர் எனக்கு செலவு கொடுக்குற பணம் தான்க்கா. இங்க பாரு சாவித்ரி, நான் உன் ஒருத்திக்காக பார்த்தனா 200 பேருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சது ஒரே ரகளையாயிடும். நேரம் உன் வீட்டுக்கு வந்து ஆடாடுன்னு ஆடிடுவாப்ல. அதுக்கப்புறம் இது உன் புருஷனுக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஆத்தா வேண்டாமடி ஆத்தா என் பணத்தை முதல்ல குடுக்கற வழிய பாரு. அவ்வளவுதான். அக்கா, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா? எதை நம்பி பொறுத்துக்க சொல்ற? உன் புருஷன் என்னடானா எப்ப பணம் வருமோ அப்பதான் கொடுப்பேன்னு சொல்றாப்ல. இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன் மக வந்துட்டா இன்னும் 3 நாள்ல பணத்தை பைசல் பண்ற வழிய பாரு. இல்லனா உன் புருஷன்கிட்ட நான் பேசுறேன். அம்மா, இந்தம்மா டீ பாக்கெட். சரி. அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு ஆட்டோ வந்துடுச்சு. அப்படியா? சரி, பத்திரமா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. பாய். பாய். இவன் தான் தனசேகர். ஊர்ல அம்மா அப்பா கிட்ட சென்னையில காலேஜ்ல படிச்சுக்கிட்டே வேலை செய்துக்கிட்டு இருக்கிறதா போய் சொல்லிட்டு இங்க மச்சான், அப்புறம் பர்மா பஜார்ல ஒரே ரைடர் அண்ணத்தலாம். காலையில கீழ்பா கார்டன்ல மூர்த்தி வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். பார்த்து போ. நமக்கு இருக்கிற கஸ்டமருக்கு பிரிண்ட் போட்டு தரவே நேரம் இல்லை. இதில் அவனுங்க என்னடானா இருக்கிற கஸ்டமர் பத்தாதுன்னு எவன் ஃபோனை போட்டு கேட்டாலும் உடனே பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. போலீஸ்க்கும் மாமூல் ஒழுங்காக கொடுக்குறதில்ல. அப்புறம் எப்படி பிடிச்சி வச்சு நொங்க இருக்காமல் இருப்பாங்க. ஏய், அவதாருக்கு பிரிண்ட் போட சொன்னே, போட்டியா? நேற்று நைட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணி உன் பேக்கில் வச்சிட்டேன்டா. சரி. ஹலோ சேகர, அம்மா பேசுறேன்டா. என்னம்மா? சொல்லுமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. ஏன்பா, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ ஊருக்கு வர? அம்மா, புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்ந்துருக்கம்மா. அது முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் இங்கேயே வேலை கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இங்கேயே பர்மனெண்ட்டாக வேலை கிடச்சிடும்மா. ஏன்பா சேகர், அந்த வேலை மெட்ராஸ்லேயே தானா? நம்ம ஊர் பக்கம் வேலை தேடக்கூடாதா? இல்லைம்மா, இங்கே தான் அதுக்கு டிமாண்டாக இருக்குது.
சரிப்பா, ஏதோ வேலைங்கிற டிமாண்டுங்கிற. லீவு கிடைச்சா ஊருக்கு வந்துட்டு போப்பா. ஆ சரிம்மா. ரேணுட்ட ஃபோனை கொடு. ஹலோ. ஏய் வாயாடி, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட வாயாடிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சரி, அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் எப்பயும் போல கட்சி அரசியல்னு யார் பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்காரு. அம்மா தான் பாவம் உன்னையே நம்பிட்டு இருக்காங்கடா. நல்லா சம்பாதிச்சு ஒரு 100 பவுண்ட் நகை, ஒரு காரோட ஒரு நல்ல டாக்டர் மாப்ள, அப்படி இல்லனா அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் மாப்ளையாவது பார்த்து கட்டி கொடு. என்ன? சரி சரி, ரொம்ப பேசாத. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. அப்புறம் பேசுறானா? டேய், உன் நாக்குக்கு ஒரு வரமுறையே இல்லையாடா? மற்றவங்களை ஏமாத்தி தான் இந்த பொழப்பு, பெத்தவங்களையும் ஏமாத்தணும். பின்ன என்ன பண்ண சொல்ற? சுத்தமாக காலேஜுக்கே போகிறதில்ல. ஏகப்பட்ட அரியர்ஸ் இருக்கு எனக்கு. காலேஜை விட்டு முழுசாகவே துரத்திட்டாங்க. இப்போ திருட்டு சிரி வித்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமா பேச சொல்கிறேன் அவங்கள்ட்ட? தாங்க மாட்டாங்கடா. இது பார், அம்மாவும் தங்கச்சியும் என்னை மலை போல நம்பிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு பட்டதாரின்னு சொல்லிக்க விரும்புகிறவங்களுக்கு முன்னாடி என்னால் உண்மையாக பேசிகிட்டு இருக்க முடியாது. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், புரியுதா? நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கு திருட்டு விசிறி விற்கலாமா? நீ மட்டும் நல்லா இருக்கணும், பணம் போட்ட ப்ரொடியூசர்லாம் நாசமா போனாலும் பரவாயில்ல. நான் ஒருத்தன் திருட்டு விசிறி விற்கிறத நிறுத்திட்டா தமிழ்நாட்டில் திருட்டு விசிறியே இல்லாமல் போயிடுமா? சும்மா பேசக்கூடாது. எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். பணம் வேணும்டா, நிறைய வேணும் எனக்கு. இவர் தான் வில்சன். இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பான மனைவி, அழகான குழந்தை, வரவுக்குள்ள செலவு. ஆனால் இவர் பிரச்சனை. பிரியா, இங்கே ரோஸ் கலர் ஃபைல் வச்ச பாத்தியா? நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏய், கேட்குதா இல்லையா? இதை வேற என்ன கேளுங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்க வேண்டியது, அப்புறம் இதை காணும் அதை காணும்னு என்ன கேட்க வேண்டியது. இருக்கிற வேலை போறாது, நீங்கள் வேற. சொல்லுங்க கோபால். நான் இப்போ தான் எம்டிகிட்ட ஃபோன் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சொன்னேன். நான் வந்து சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? நான் வந்துடுவேன். நான் 10 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுறேன். பாய். செந்தில், இப்போ தான் கோபால்கிட்ட பேசினேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஆஃபீஸ் வந்துடுறேன். யா பிரியா, பிரியா காஃபி கொண்டு வா. டிஃபனே ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. ஹலோ சார், நான் மெக்கானிக் ராமு பேசுறேன் சார். ஆபீஸ்ல லிஃப்ட் ப்ராப்ளம் சார். அப்புறம் எம்டி ரூம் பாத்ரூம்ல வாட்டர் லீக் ஆகுதுங்க சார். இதை பாருங்க, நீங்க ஒன்றும் சரி பண்ண வேணாம். எம்டி ரூம் மட்டும் பாருங்க. லிஃப்ட் ப்ராப்ளத்தை நான் வந்து பாத்துக்கிறேன். பாய். பிரியா, நான் கிளம்புறேன். எங்க டிஃபன் சாப்பிட்டு போங்க. வேணாம், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போற வழியில பாத்துக்கிறேன். தினைக்கும் இதே கதை உங்களுக்கு. இன்னைக்கும் சாப்பிடாமே போங்க. நேத்துக்கு ஆஃபீஸ்ல மயக்க போட்டு விழுந்த மாதிரி இன்னைக்கும் மயக்க போட்டு விழ போறீங்க. எங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல? நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்கள் ஆஃபீஸ் ஆளுங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்கல்ல. ஒரு மனுஷனோட ஹெல்த் கண்டிஷன் கூட தெரியாமல் இருப்பாங்க. இப்போ என்ன, அவங்களா என்ன ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க? 2 நாள் லீவ் போட்டால் எல்லா வேலையும் சேர்த்து 3ஆவது நாள் நான் தான் செய்யணும். எங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்களா? வேற யாருமே இல்லையா? பணம் போடுறவங்க முதலாளியை விட நீங்கள் தான் ஆஃபீஸேன்னு கதின்னு இருக்கீங்க. அதுவும் எங்களெல்லாம் மறந்துட்டு. உங்களை விட்டா அந்த ஆஃபீஸ்க்கு 1000 பேர் கிடைப்பாங்க பணத்துக்கு வேலை செய்யறதுக்கு. ஆனால் எங்களுக்கு யாருங்க இருக்காங்க? நீங்க தானே இருக்கீங்க. ஏற்கனவே 2 தடவை மயக்கம் போட்டதா அசால்ட்டா சொல்றீங்க. ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல? மனுஷ உடம்பு இரும்பலியா செஞ்சிருக்கு. கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. 2 நாளா அலைச்சல். இதுக்கு தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. இது பார், மற்றவங்களை பத்திலாம் எனக்கு தெரியாது, தெரியவும் வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் வாங்குற சம்பளத்துக்கு மேல 1 பைசா அதிகமா உழைக்கணும். அப்பப்பப்பப்பா, இதே கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்டு கேட்டு என் மைண்ட்ல ரெக்கார்டே ஆயிடுச்சுங்க. எங்க ஆஃபீஸ் போற வழியில தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படியே டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கிடுங்களேன். வாங்கிட்டு போறேன். சரி, நான் கிளம்புறேன். எங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வாங்கிடுங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போறேன்டி. இவர் தான் சந்திரன். கோர்ட்டில் பொய் சாட்சி சொல்கிறது தான் இவருடைய வேலை. சாட்சி சொல்கிற நாள் தான் இவருக்கு தீபாவளி. அவர் சாட்சி சொன்ன கேஸ் ஜெயிச்சிடுச்சுன்னா அன்னைக்கு திருவிழா தான். மற்ற நாளில் மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு. ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன். அட என்ன அது, புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா நீங்க சாப்பிட போடுறேன்.
மூஞ்சி மொகர கட்டையும் பாரு பொச கட்ட பையன் கெட்ட கெட்டது காலாட்டுறான் கால் பாட்டி எங்க அம்மா எங்க ஸ்கூலுக்கு டைம் உங்க ஆத்தா கோயிலுக்கு போயிருக்கா நீ போய் ட்ரெஸ் மாத்து சரி வாங்க 1000 பாவம் செஞ்சுட்டு ஒய்யாரமா காலாட்டிட்டு இருக்கான் பாரு போடு சட்டைய நான் பெத்த மக அவ பெத்த உங்களுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னுட்டு ஊர்ல இருக்கிற கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கா உழைக்கிற காசே உடம்புல ஒட்டல இதுல ஊர் பய காசா உடம்புல ஒட்ட போது என்ன பொழப்போ இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பொண்ணு கேட்டாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்கல நொப்பனுக்கு கட்டி வச்சு நான் பெத்த மகளை பாலங்கலத்துல தள்ளி விட்டுட்டேன் சீக்கிரம் பாட்டி. என்னம்மா சாப்பிட்டாங்களா? இன்னும் சாப்பிடலாத்தா. ஸ்கூலுக்கு நேரமாச்சு இல்லைங்கம்மா, எடுத்து வைங்க. சரிம்மா. கோவில்ல ஒரே கூட்டம், வாங்கடா. வேலை தகழுது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. டீயா காலை ஆட்டிக்கிட்டு உக்காந்துக்கிறது தான் வேலை. எத்தனை தடவை அதை அடிக்குது? ஒண்ணு எடு, இல்லைன்னா கட் பண்ணி போடு. பாட்டுக்கு படுத்து கிடக்க ஒரே தலைவலியா இருக்குல்ல. நீ சேர்க்கிற பாவத்தை கங்கையில போய் குடிச்சாலும் தீரவே தீராது. என்னத்துக்கு ஆவியா என்னவோ. ஹலோ, என்னப்பா சந்திரா, 2 நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன், போனை எடுக்காமயே இருக்க. இத பாரு, இந்த கேஸ்லயே நீ தான் முக்கியமான சாட்சி. நீ வராம இருந்தா எப்படி? இத பாரு சந்திரா, நான் ஏற்கனவே 2 நாள் வாய்தா வாங்கிட்டேன். நீ மட்டும் இன்னைக்கு வரல, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஒன் சைடா தீர்ப்பாயிடும்பா. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு போட வேண்டிய மீட்டை என் அக்கௌண்ட்ல போட்டா நான் வந்துட மாட்டானா? என்ன சந்திரா நீ, உன் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாச்சு. இன்னும் போடலண்ணா, இல்லாட்டி வந்துட மாட்டோமா? என்ன சந்திரா, ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பார்ட்டி ஏற்கனவே பேங்க் போய் 1 hour ஆச்சு. அண்ணா ஒரு நிமிஷம் கட் பண்ணி கூப்பிடுறேன். சொல்லு சந்திரா. இன்னும் 1 மணி நேரத்துல கோர்ட்ல வந்து நிக்கிறேன் பாருங்க. சீக்கிரம் வாப்பா. ஓகேவா, சீக்கிரம் வா, வெச்சறேன். ஏ புள்ள கலா, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன்டே. ஆமா, இன்னைக்கு போய் யார் பாவத்தை கொட்டிக்க போறியோ? காலையில முக்கியமா வேலைக்கு போறேன்ல. என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற? சரி, வந்து சோறு சாப்பிட்டு போ. ஏய், கோர்ட்ல எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கடி, நான் கிளம்புறேன். ஆமா, இவர் பெரிய நீதிபதி. இவர் போய் தான் அங்க கோர்ட்ல நீதி சொல்ல போறாரு. நல்லா புருஷன், நல்லா பொண்டாட்டி, பொசகட்ட பய. இவங்க தான் அபிராமி. மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் தேவை. ஆனால் இவங்களுக்கு 3 தலைமுறைக்கான சொத்து இருக்கு. இவங்களுக்கு பணம் எதுக்கு தெரியுமா? செலவழிக்க. அம்மா பாரு. வேண்டாம், எடுத்துட்டு போ. ஏய் கமலா, கமலா, உனக்கு எப்போ கல்யாணம்னு சொன்ன? அடுத்த மாசம் 20ஆம் தேதிமா. அம்மா உனக்கு பணம் கொடுத்துட்டாங்களா? ஒரு மாசம் சம்பளத்தோட சேர்த்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கம்மா. என்ன 10,000மா? அப்பா கிட்ட சொல்லி உனக்கு 25,000 கொடுக்க சொன்ன. அம்மா, அம்மா, என்னடி காலங்கத்தால கத்துற? நீ முதல்ல இங்க வா. அம்மா, நீங்க பாட்டுக்கு அம்மா கிட்ட எனக்காக கேட்க போய் அம்மா நான் தான் உங்களை கேட்க சொன்னேன்னு தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா. தேவையில்லாம என்ன வம்பள மாட்டி விட்டுறாதீங்கம்மா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்னடி பால் குடுக்கல? இல்லம்மா, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ கீழே போ. நீ நில்ல. அவ கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? அம்மா நான் எதுவும் சொல்லலம்மா. சரி, நீ கீழே போ. நீ நில்லு. அவ இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நீ வேலைக்கார பொண்ணு முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குற? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் கிடையாது. ஏய், நீ கீழே போ. அவ இருக்கட்டும், அவளுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த? இப்ப என்னடி, அவளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன், போதுமா? நான் அப்பா கிட்ட போன் பண்ணி எவ்வளவு பணம் கொடுக்க சொன்னேன்? சொல்ல, எவ்வளவு கொடுக்க சொன்ன? நீ கீழே போ. நீ நில்லு. நீ சொல்லு.
சொல்லுமா. என்னடி நான் எதுக்கடி உனக்கு பதில் சொல்லணும்? ஓகே ஓகே, நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். கேட்க வேண்டியவர் கேட்பாரு, என் அப்பா, அவருக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன? அவளுக்கு 10,000 கொடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ? நான் எவ்வளவு கொடுக்க சொன்னேன்? அது ஏன் நீ அவளுக்கு கொடுக்கல? நீ கொடுக்க சொன்னா கொடுத்துடணுமா? எனக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஓ, ஏன் வேலையா? சரி சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன். ஆனா உன்ன செல்லு எடுத்துருவா. அந்த ஆள் என்னடான்னா என்ன ஏதுன்னு கேட்காம உன்ன கத்துவாரு. ஊர்ல இல்லாத அதிசய புள்ளைய பெத்த மாதிரி. டோன்ட் டச் மை மொபைல், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப ஏன் மீதி 15,000 ரூபாய் இவளுக்கு கொடுக்கலன்னு உனக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? இவளுக்கு இப்பவே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தாமா இருக்கு. கொடுத்த பணத்துல இவங்க அம்மா கடன் கொடுத்தவங்களுக்கே பாதி பணத்தை கொடுத்துருவா. மீதி பணத்தை இவங்க அப்பா குடிச்சே அழிச்சிடுவான். கல்யாண நேரத்துல செலவுக்கு என்னமா பண்ணுவாங்க? அதான் இப்ப தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துருக்கேன். 15,000மோ 15,000க்கு மேலேயோ தேவையான பணத்தை எனக்கு கொடுக்க தெரியும். ஓகே ஓகே ஓகே, எனக்கு அது எதுன்னு ரீசன்லாம் வேணாம். அவ கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணா போதும். நீ போ. சரிங்கம்மா. அபிராமி, என்ன இருந்தாலும் வேலைக்காரி முன்னால ஏதோ நான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாத்திட்ட மாதிரி பேசுறியே. சாரி மம்மி, என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. எங்க அவ கல்யாணத்துக்கு பணம் இல்லாம போடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா அவ கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். சாரிடா செல்லம். சரி சரி சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ஒரு வெற்றி, ஒரு சவால், ஒரு துணிச்சல், ஒரு துன்பம், ஒரு முடிவு, எல்லாம் இந்த விளையாட்டில் பணம் தரும். எஸ், நாம இங்கே விளையாட போகிறோம். திஸ் இஸ் a game. பணத்தினால், பணத்திற்காக, பணத்தோடு விளையாட போகிறோம். வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி.